சிவாஜி சார் பண்ண ரோலை எம்ஜிஆர் பண்ணவே முடியாது. எம்ஜிஆர் பண்ண ரோலை கூட சிவாஜி பண்ணிடுவார். தத்தி தத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகனால இருப்பதால் மட்டுமே நடிக்க முடியுதுன்னு கூட நான் சொல்லுவேன். சிவாஜி கணேசன் ஒரு ஆள் தான் திரையுலகில் எடுப்புலேயே ஃப்ளைட்டில் டேக்காப் ஆகிருந்தது. அது வாழ்க்கையே அப்படிதான் இருந்துச்சு. ஒரே பராசக்தி ரிலீஸ் அப்படியே ஃப்ளைட் மேலே ஏறின மாதிரி ஆயிடுச்சு. எம்.ஆர். ராதாண்ணன் தான் என்னுடைய சினிமா கேரியரில் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில் ரோல் மாடல், ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது தான் சிவாஜி சார். டக்குன்னு படம் பார்க்குறேன், ஃபுல்லாத மனமும் கொடுத்து விஜய் சார் கேரியரில் ஒரு பெரிய ஹிட்டான படம். அப்போ அந்த படத்துக்கு ஃபஸ்ட் நடிக்கிறது விஜய் இல்லை. சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திறமை எல்லாமே இருந்தாலும் லக்குன்னு ஒன்று வேணுங்க. லக்குன்னு அந்த டைமில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய பார்வையில் அது எப்படி? அது உண்மைதான். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எம்.கே. ராதா அப்படிங்கிற ஒரு நடிகரை தான் பராசக்தி படத்துக்கு முதல்ல புக் பண்ணுறாங்க. அப்போ பெருமாள் மொழியார் பார்ட்னராக சேர்றாரு ஏவிஎம்மோட. அவரதுக்கு முன்னால் மனோகரா நாடகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான், இவனை வச்சு பண்ணுவோம், கணேசங்கிற பையன் போடணும் நல்லாயிருக்கும். இப்போ செட்டியார் ஒத்துக்கலை. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டார் வேல்யூ வச்சு தான் படம் பண்ணுறாங்க இல்லையா. பிஸ்னஸாகவும் எம்.கே. ராதான்னா அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜிக்கு முந்தின செட் அவர். அபூர்வ சகோதரர்கள்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். ஒரு டேலண்டான ஆள். அப்போ ரிச்சாக இருப்பார், அழகாக இருப்பார், காஸ்டியூம் போட்டு வந்தால் ஜம்முன்னு இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டாங்க இல்லையா. பெருமாள் வரையில் இல்லை, கணேசன் நல்லா இருப்பார். சிவாஜி சாரை அப்புறம் ஒத்துக்கவே இல்லை செட்டியார். அப்புறம் படம் நேரில் பார்த்தும் ஒத்துக்கலை, ஒரு 10 நாள் ஷூட் பண்ணியும் ஒத்துக்கலை. ரொம்ப ஒரு மாதிரியா வாயசைக்கிறாரு, கரெக்டாக இல்லையா, சினிமா புது வேறு மாதிரியா இருக்குது, சினிமா மாதிரி தெரியலையா. இல்லை நான் தம்பி நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அவர் தயிர் சாதம் 10 நாள் சாப்பிட சொல்லி, ரொம்ப ஒல்லியாக இருக்காருன்னா சாப்பிட வச்சு மறுபடியும் 10 நாள் ஷூட் பண்ணுறாங்க. ஒரு மாதம் கழிச்சு ஷூட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. இந்த சிவாஜி கணேசன் எப்படி கூப்பிட்றாங்கன்னா, அவர் மதுரையில் நாடகத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஷூட்டிங் ஆரம்பிச்சலாம், இல்லை அவர் இருந்தால் தான் நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன், பார்ட்னராக இருப்பேங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் சரி சிவாஜி சாரை வர சொல்லலாம். செட்டியாக சொல்லலாம், நாளைக்கே வர சொல்லுங்கள், ரொம்ப நாள் டைம் எழுதக்கூடாது, நாளைக்கே வர சொன்னார். சிவாஜி சாருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. வரும்போதே ஃப்ளைட்டில் தான் வந்துருக்காரு. சிவாஜி கணேசன் ஒரு ஆள் தான் திரையுலகில் எடுப்புலேயே ஃப்ளைட்டில் டேக்காப் ஆகிருந்தது. அவர் வாழ்க்கையே அப்படிதான் இருந்துச்சு. ஒரே பராசக்தி ரிலீஸ் அப்படியே ஃப்ளைட் மேலே ஏறின மாதிரி ஆயிட்டார். 15,000 அடி உயரத்துக்கு மேலே போன மாதிரி ஆயிட்டார். ஒரே நாளில் 20 படம் 25 படம் புக் ஆகுது. ஒரு பெரிய வரலாறு இல்லையா. அந்த காலத்துலேயே அந்த டைம் தான், அந்த சிவாஜி சாரோடைய டைம் நல்லா இருக்கனால ஒரு சாதாரண எங்கேயோ கடந்துட்டு ஒரு நாடகம் சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு பஞ்சமும் இருக்க நாடகம் நினைக்கிறது, ஃப்ளைட் டிக்கெட்டு போய் சேருது, ஃப்ளைட் ஏறி வராரு அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு கெத்து தானே அப்படி இருக்கு. அதே மாதிரி நிறைய உதாரணங்கள். சிவாஜி சார் முதல் மரியாதை தேவர் மகன் நடித்தார் இல்லையா. அப்போ தேவர் மகன் ரோல் பண்ணும்போது சிவாஜி சாருடைய மார்க்கெட் கம்மியாக இருந்தது. அப்போ கொஞ்சம் டயர்டாக இருந்தார், வீக்காக இருந்தார், கொஞ்சம் பண்ணணுமா படங்களே பண்ண வேண்டாம்னு ஒதுக்கி இருந்தார். இந்த நேரத்தில் விஜயகுமார் வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க எல்லாரும். அந்த யூனிட் விஜயகுமார் கரெக்டாக இருப்பார். பட் அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லை பெரிய தேவர்னு அது சிவாஜி ஒரு ஆளுக்கு தான் அது மேட்சாக இருக்கும், சிவாஜியை விட்டு நீங்கள் வேறு யாருமே என்னால் கற்பனை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆள். அப்படியா சொல்கிறீங்க. அதில் கமல்ஹாசன் சார் ஒரு உடன்பாடு லைட்டாக அப்படி வருது. என்னதான் மார்க்கெட்டில் விஜயகுமார் இருக்காருனாலும் மார்க்கெட்டில் சிவாஜி இல்லை. பட் சிவாஜினா அது ஒரு இன்னைக்கு இருந்தாலும் யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்லுவாங்க. யானை படுத்திருந்தா கூட அவ்வளோ உயரம் படுத்திருக்கும், அது குதிரை உயரமா. அது மாதிரி சிவாஜியை போடலாம். சிவாஜி போட்டதுனால மட்டுமே தேவர் மகன் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காம்பினேஷனும் அந்த தகப்பன் மகனுடைய கான்வர்சேஷனும் அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். அந்த ஒரு கெத்து, அந்த உட்கார்ந்து தோரணை. போற்றி பாடடி மண்ணே தேவர் காலடி மண்ணே. விஜயகுமார் சிவகுமார் யார் இருந்தாலும் இந்த கம்பீரம் கிடைச்சிருக்காரு. இவருடைய கம்பீரம் அதில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி சௌத்ரி சார் பேனரில் எழில் டைரக்ட் பண்ணுவோம், அதுக்காக ஒரு படம் துள்ளாத மனமும் துள்ளும்.
தளபதி அவர்களுடைய விஜய் சார் கேரியரில் ஒரு பெரிய ஹிட்டான படம் ஆரம்ப ஸ்டேஜில். அப்போ அந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் நடிக்கிறது வந்து விஜய் இல்லை, ஆ விக்னேஷ். ஓகே. ஒரு 4 எழுத்து நடிகர் விக்னேஷ், 4 எழுத்து நடிகர். அவரை வச்சு கதை சொல்லி அவர் ஓகேன்ட்டார். ட்ராக் சுரேஷ்னு ஒரு ஆள் கதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சவுதி சார்ட்ட ஃபைனான்ஸுக்கு வராரு. எப்போதுமே ஃபைனான்ஸ் பண்ணும்போதும் சவுதி சார் ஒரு கதை கேட்பார். என்னையா நம்ம பணம் போடுறோம், என்ன கதையா, யாரையா சொல்லியா. அவர் அப்படி கதையை கேட்குறாரு. நல்லா இருக்க அந்த கதை விக்னேஷை போட்டால் வியாபாரம் ஆகுமா, விஜயை மாற்றிடலாமே, விஜய்கிட்ட போய் சொல்லியா, விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் வச்சு பண்ணிடலாங்கிறார். எஸ்ஐஸ்கிட்ட போகிறாங்க, விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜய்க்கு பிடிச்சி போச்சு, கதை பண்ணுறாங்க. ஒரே நாளில் ஹீரோ மாறுறாரு. துள்ளாமன் துள்ளு மாபெரும் ஹிட்டு. விஜய் இண்டஸ்ட்ரியிலே அவரோட கெரியர் இண்டஸ்ட்ரியிலே இசை பாடி வரும் ஒரு சாங்லாம் பெரிய ஹிட்டு. விக்னேஷ் பண்ணிட்டாருன்னா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான் இல்லையா. அது அந்த டைம், அவருடைய டைம் கொஞ்சம் அந்த நேரம் வரல, விக்னேஷ்க்கு அந்த நேரம் வரல, விஜய்க்கு அந்த நேரம் டேக்கப் ஆகுது. இப்படி இப்படி சினிமாவில் வந்து அந்த டைம் காலகட்டங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் பண்ணுவாங்க. அது 2 மிகப்பெரிய உதாரணங்கள் வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ஒன்றும் நீங்கள் சிவாஜி சாரை டச் பண்ணாலும் எனக்கு அப்படியே இவரை பற்றியும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ராதா ரவி. எம்ஆர் ராதா அண்ணன் தான் என்னுடைய சினிமா கேரியரில் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில் ரோல் மாடல், ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். 2வது தான் சிவாஜி சார். அத்தக்கண்ணீர் படம் பார்க்குறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டு. செகண்ட் செட்டு ஒரு 2-3 செட்டு கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ரத்தக்கண்ணீர் காலத்தில் நான் இல்லை. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு அந்த படம் பார்க்குறேன். படம் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அந்த படம். 1975 80லேயே பார்க்குற படம். அந்த 81 அந்த காலகட்டத்தில் படம் பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ வரட்டெல்லாம் ஒரு நடிகன், அவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசிக்கிட்டு, இது ஒரு எதிர்மறையாக பேசி இவ்வளோ தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்கிட்டு எப்படி சாத்தியம் அப்படின்னு அது மேலே எனக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் நான் வந்தேன். எம்ஆர் ராதாவுடைய ஒரிஜினல் கேரியரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பெரிய அச்சீவர். அது டயலாக்காக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஆமாம், சமீபத்தில் கூட ஒரு ஜோக் படித்தார், நல்லா இருந்துச்சு. அது எம்ஆர் ராதா வந்து ராதாரவி ஆற்றிய 15,000 ரூபா கடன் வாங்கிட்டார். உனக்கு கடங்காரன் வந்து ராதாரவி வந்து பிடிக்கிறான், 1000 ரூபாய் தரையா இல்லைன்னு. நான் தரையா, கொஞ்சம் 1 மாதம் டைம் முடியா அப்படின்னு. உன்னை உள்ள உங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்ல போகிறேன்றாரு. என்னடா சத்தம், உள்ளே வாங்கடா அப்படின்றாரு இவர். எம்ஆர் ராதா கூப்பிட்டதான் நடுவில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ராதாரவி, இந்த பக்கம் ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்குள்ள? 15,000 ரூபா கடன் கொடுத்தானே, தரலண்ணே. ஓ, என்ன சொல்கிறான்? என்கிட்ட இப்போ இல்லை, அப்புறம் தாரேன், வரும்போது தாரேன். நீ ஏன் கொடுத்த? தந்துருவாருன்னு கொடுத்தேன். ஏண்டா அவன் தர்றதுக்கு அவன் என்ன டாட்டாவா பிர்லாவா? அவன் யார்? அவன் கடன் கொடுக்குறது திருப்பி தர்றக்கூடிய டாட்டாட்ட கொடுக்கணும், பிர்லாட்ட கொடுக்கணும். அது மாதிரி பெரிய கோடீஸ்வரனை பார்த்து கடன் கொடுக்கணும்டா, அப்போ தான் திரும்பி வரும். ஃபஸ்ட்டு உனக்கு கடன் யாருக்கு கொடுக்கணுன்னே உனக்கு தெரியலையே. தெரியாத ஆளுக்கு நீ படம் கொடுத்துட்டு வரல இல்லைன்ற, அவன் எப்போ தருவானோ வாங்கிக்க போ, பஞ்சாயத்து விட்டுருவார். அந்த மாதிரி அவருடைய எல்லாமே வேறு மாதிரியான ஒரு தாட் உள்ளார். அப்போ வேறு ஏதாச்சும் பண்ணார், நிறையா படங்கள் பண்ணார், வச்சார். கடைசி வரைக்கும் நாடகத்து மேலே ஒரு பெரிய லவ் ஆன நாடகம். 1907 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். 1907 பிறந்து 1903 ஏதோ பிறந்து 73 77 இறந்துட்டார். கரெக்டாக ஒரு 70 வயசில் இறந்துட்டார். 7 பிறந்து 77 இறந்தார் ராதா அண்ணன். அது கூட பாருங்கள், அவர் இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். அவருடைய டெத்து அவருக்கு லேசாக மனசில் பட்டுருக்கு. அந்த வயசில் ஒரு இப்ராஹிம்னு ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, உன் படம் என்னோடய ஆக்டிங் பேலன்ஸ் இருக்குல்ல, ஆமாண்ணே, ஏன் நீ ஷூட்டிங் பண்ணாமல் வச்சுருக்க? பணம் இல்லைண்ணே, ஒரு 5,000 ரூபா இருந்தால் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருவாண்ணே. ஒரு 5,000 ரூபா கொடுத்தா ஷூட்டிங்கை முடிச்சிருவியா? முடிச்சிருவாண்ணே. 5,000 ரூபா தர, ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணேன். ஷூட்டிங் உடனே இப்போ அது பேர் வந்து பஞ்சபூதம் டைட்டில் பாருங்கள். பஞ்சபூதம் பிரபஞ்சத்துடைய சம்மந்தப்பட்ட பேர். அதில் இவர் நடிக்கார். 5,000 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் பஞ்சபூதம் சம்மந்தப்பட்ட ஆக்ட் பண்ணி முடிக்கிறாரு. முடித்ததும்
இந்த சினிமாவில் என் வேலை முடிஞ்சுதாடா, இந்த சினிமாவுக்குள்ள என் வேலை முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சுங்க. சரி அண்ணா எப்படின்னு உங்களுக்கு இப்படி தோணுச்சு எனக்கு கொடுக்கணும்னு? இல்லைடா திடீர்னு நான் செத்து போயிட்டோம்னா உனக்கு வந்து அந்த படத்தை முடிக்க முடியாமல் நான் இல்லாமல் கிளைமேக்ஸ் இல்லாமல் ரொம்ப போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு தோணுச்சு நடித்தேன். படத்துலையும் சாப்பிட்றது மாதிரி சீன், ஐயோ மாடு முட்டுற மாதிரி சீன், அது ஒரு 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 அவருக்கு மனசில் பற்றுருக்கு லைட்டாக. திருச்சி போகிறாரு, நாடகத்துக்கு போகிறாரு, அந்த வித்தின் 10 நாளுக்குள்ளே நாடகம் போகிறாரு, நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு. நாடகத்துக்கு போகிறதுக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு லைட்டாக அவருக்கு ஒரு ப்ராப்ளம் மனசில் படுது, ஏதோ தப்பாக இருக்குது உடம்பு. டாக்டரை போய் செக் பண்ணலாம், டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. டாக்டர் எஸ்ஆர் நோ சொல்லுது, என் பாடியை பற்றி எனக்கு தெரியும், என்னை ரொம்ப இழுத்தெல்லாம் போட்டு விட்டுற வேண்டாம், அந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு சும்மா காசுக்காகலாம் பண்ணிட வேண்டாம், எஸ்ஆர் நோ சொல்லு, ஃபுல் செக் கரெக்டாக பண்ணேன். கரெக்டாக பண்ணிட்டு வெளியே வந்தார் டாக்டர். எம்ஆர்ஐ தான் வெளியே வந்தார். சொல்லு டாக்டர், நோ. ஓ மை காட். ஒரு ஒன்றுமே சொல்லலை. அப்படியா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ரொம்ப எல்லாமே கெட்டு போச்சு. நான் எதிர்பார்த்தது தான், நான் தானே கெடுத்தேன், எனக்கு தெரியும்ல, அதனால் ஓகே அப்படின்னு பசங்கள்லாம் கூப்பிட்டு அதாவது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் செட்டில் பண்ணிட்டேன், வாழ்ந்துக்கங்க, போய்க்கோங்க. அப்புறம் எந்த சினிமாக்காரனையும் என் சாவுக்கு கூப்பிட வேண்டாம். ஐயோ. ஏன்னா எம்ஜிஆர் சுட்டதுனால இவனும் வரவும் மாட்டான், ஆமா. அதனால் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். திருச்சியிலே அடக்கம் பண்ணிடுங்க, சொந்த ஊர்லேயே பிறந்த ஊர்லேயே எம்ஆர்ஆதாவை அடக்கம் பண்ணாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கொடுத்த படம் 5, நடித்த கடைசி படம் பஞ்சபூதம் 5. இந்த பஞ்சபூதங்களை விட்டு அவர் புறப்படுறார் இல்லையா, அது அப்போ அவன் புறப்படும் போது அவன் சொல்கிறான், எங்களுடைய கடைசியுடைய எம்ஆர்ஆதாவுடைய சினிமாவில் இந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க சென்டிமெண்ட்டாக. அதில் கூட பாருங்கள், ஒரு ராங் சென்டிமெண்ட் பேசக்கூடாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா. ஒன்று காலை முட்டி இறக்குற மாதிரி சீக்கிரம் இறக்குற மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி ஒரு உண்மையான மரணமும் அப்படி தான் நடக்குது. இங்கேருந்து போனது யார்? சாரங்கபாணி அண்ணன் போயிருக்கிறாரு, சாரங்கபாணி அண்ணன், கலைஞர் போயிருக்கிறாரு, இந்த நட்புங்க முறையில் கலைஞர், சாரங்கபாணி அண்ணன், அப்புறம் ஓயகத்தேவரோ யாரோ சம்திங் இந்த மாதிரி. அப்புறம் கங்கைமலை ஏதோ கச்சேரி பிடிச்சிட்டு அப்படியே அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மொத்தம் ஒரு 5-6 பேருக்குள்ளே தான் வந்தாங்க அவருடைய. ஆனால் சிவாஜி அவர்களோட வாழ்க்கையில் அப்போ சிவாஜி சார் வரார்ல, என்ன காரணம் தெரியல, அவர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். 14 வயசுல சிவாஜி கணேசன் சாரை போய் வீட்டில் கூப்பிட்டு வந்து நாடகத்துடைய முழு நீள கதாநாயகனாக்குறது என் மரம் தான் அவருடைய சொந்த நாடகத்தில். ஏன்னா அவர் பார்த்துட்டாரு இந்த நடிகை பெருசாக வருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு மைண்டில் பட்டு ராஜாமணி அம்மாட்ட போய் பேசி, அம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டை போய் தேடி போய் கூப்பிட்டு போய் நடிகராக்குனவரில் பெரும்பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் போலி என்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும்ல, அது சினிமாவோட தலையெழுத்து தானே. ஓகே, எல்லாரும் எல்லா நேரத்துலையும். எஸ். அதே போல் நீங்கள் இப்போ முன்னாடி சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்களுக்கு வந்து அந்த துல்லாத மனம் துள்ளும் வந்து வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது இவர் வந்தது, இவருக்கு வந்தது நிறைய படம். எம்ஜிஆர் சாருக்கும் அப்படித்தான் நடந்துச்சு. ஓ, எம்ஜிஆர் சாரோடைய சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரே படத்தில் பீக்கு போயிட்டார், உச்சத்துக்கு போயிட்டார். 20 படம் புக் பண்ணிட்டாங்க, 20 படம் ஹீரோ பண்ணுறாங்க. எந்த படம் எந்த ஷூட்டிங் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. இப்போ மலைக்கள்ளன்னு ஒரு ப்ரொடியூசர், பச்சிராஜுலு நாயுடுன்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவர் வந்து சிவாஜி கணேசன்ட்ட வந்து டேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி அவாய்ட் பண்ணேன்னு தெரியாமல், நான் ராமச்சந்திரன் பிரியா தான் இருக்கார், எம்ஜிஆர் அண்ணன் பெரியவன், அவரு என்னோட பெரியவர், அவரை போய் பாருங்கள், அது சரியாக இருக்கும், கதையாவது கேளுங்க, அப்புறம் கதை கேட்டப்பறம் நான் அடிக்கணுங்கிற ஆசை வந்துடும், கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர்கிட்டே சொல்லுங்கள், கண்டிப்பாக அரோச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்க அப்படின்ட்டு அங்கே போகிறாரு. எம்ஜிஆரும் சிவாஜி சார் பெருசாக எம்ஜிஆர் நம்மளால் வர முடியலன்னு ஒரு அப்செட்டில் இருக்காரு. சமகா ஹீரோ, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் சீனியர் எம்ஜிஆர், 10 வருஷம் சீனியர் தான். அதனால் எம்ஜிஆருக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அது போட்டி இருக்கும்ல, என்னடா ஒரு தொழிலை நம்ம பின்னால் வந்து ஒரு டப்புன்னு டேக்கப் ஆகிட்டார், நம்ம ஆக முடியலையே, நம்ம நல்லா தானே இருக்கோம், அழகாக தானே இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல ஜிம் எல்லாம் வச்சுருக்கோம், வர முடியலைன்னு அவருக்கு கான்ட்ரவர்சி. இந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் அனுப்புகிற ஒரு ஆள், சிவாஜி அனுப்பிச்சாருங்க, ஒரு கதை சொல்ல சொன்னாருங்க, சரி சொல்லுங்க அப்படின்னாரு. பிரமாதமான கதை, மலைக்கள்ளம். எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணுறாரு, பட்டம் சூப்பர் ஹிட், 25 வாரம்.
சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் ஆகுறாரு. சிவாஜி கணேசன் சார் சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு கதை. நேரம் தானே. ஆமா, சிவாஜி பண்ணியிருந்தா கூட எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் படம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். நிச்சயமா. நேரம் எழுதப்பட்டது எங்க இருந்தாலும் யாருக்கு என்ன நடக்குமோ அது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பல படங்கள். அதாவது சத்யராஜ் சார் நடிக்க வேண்டிய படம் விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு, முரளி நடிக்க வேண்டிய படம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு, சிவகுமார் சார் கூட அந்த முருகன் விஷயம் அவர் ஃபர்ஸ்ட் நடிக்கிறது இல்ல, விஜயகுமார் சார் தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய. காதலிக்க நேரமில்லை படத்துக்கு இது ரவிச்சந்திரன் சார் பண்ண காதலிக்க நேரம் இல்லை தானே. ஆமா, இப்போ சிவகுமாரும் போயிருக்காரு ஆடிஷனுக்கு. சிவகுமார் நமக்கு தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசணும், ஒரு ஸ்டைலாக இருக்கணும் வைக்கணும், அதனால் ரவிச்சந்திரன் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி ரவிச்சந்திரன் போட்டார். அது சூப்பர் ஹிட் படம். அவர் இவரோட பெரிய டாப் ஹீரோ ஆகிட்டார். விஸ்வநாதன் வேலைவே. அது மாதிரி உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா நடிகருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நடிகருக்கு போக வேண்டிய படம் ஒரு நடிகருக்கு போயிடும். அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நடக்கும். அதுதான் சினிமா. இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இந்த நடிகை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் இவரை தான் நான் இன்னும் இன்ஸ்பயர்டாக எடுத்துக்கிறேன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? அது என்னதான் எம்ஆர்ஆதா நமக்கு எம்ஆர்ஆதாவுடைய நடிப்பு பிடிச்சி வந்தால் கூட விவரம் தெரிஞ்சு சிவாஜி சாரை பார்த்ததுக்கு பிறகு வேற யாரையும் பார்க்க முடியல. சிவாஜி சார் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம கூட. நீங்க பேசும்போது கூட நீங்க சிவாஜி சாரை விட்டு கொடுக்காம நீங்க நிறைய இடங்கள்ல பேசி பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த சிவாஜி சாருடைய பாட்டுகள்லாம் கூட இப்போ இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்ல நான் அடிக்கடி பார்ப்பேன் லிப்சிங் பண்ணி. அது அவர் மேல உள்ள ஒரு பிரியம். ப்ளஸ் அவரு நடிச்சதுல ஒரு 1000ல் 1 மடங்காவது பண்ண முடியல பார்ப்போங்கிற ஒரு முயற்சி தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனீங்கன்னா நடிகனை ஆசைப்பட்டதும் சரி, இன்னைக்கு ஓரளவு என்னமோ ஒன்று தத்தி தத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகனால இருப்பதால மட்டுமே நடிக்க முடியுதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஆமாம், வேற யாருக்கும் ரசிகர் இருந்தால் கூட என்னால் நடிச்சிருக்க முடியாது. சிவாஜி சார்னா அது ஒரு லெஜண்ட்ல. எல்லா நடிப்புனா கேமரா முன்னால் எப்படி நடிக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்ப பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஆள் இல்லை. அதனால உங்க பார்வையில சிவாஜி சார்கிட்ட இருக்கிற விஷயம் எம்ஜிஆர் சார்கிட்ட இல்லை, எம்ஜிஆர் சார்கிட்ட இருக்கிற விஷயம் சிவாஜி சார்கிட்ட இல்லைன்னா நீங்க எதை பாக்குறீங்க? சிவாஜி சார் பண்ண ரோலை எம்ஜிஆர் பண்ணவே முடியாது, எம்ஜிஆர் பண்ண ரோலை கூட சிவாஜி பண்ணிடுவார். ஈஸி தானே. சாங்கு ஃபைட்டு சாங்கு விட்டு எம்ஜிஆர் லைட் கமர்ஷியலா கூட இவர் பண்ணிடுவார். ஒரு சாங்கு நல்லா வச்சுக்குவார், ஃபைட்டு சிவாஜி சார் பண்ணுவார். அந்த கதையும் அம்மா பையன் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணிடுவார். ஆனால் தங்கப்பதக்கத்தை வீரபாண்டி கட்ட பொம்மனை எம்ஜிஆர் பண்ண முடியாது, தங்கப்பதக்கத்தை எம்ஜிஆர் பண்ண முடியாது, கௌரவத்தை பண்ண முடியாது, வியட்நாம் வீடு பண்ண முடியாது, இப்படி பல படங்களை திருவிளையாடல் பண்ண முடியாது, சரஸ்வதி சபதம் இப்படி எந்த படத்தையுமே இவரால் பண்ண முடியும், எம்ஜிஆர் பண்ண முடியும், சிவாஜி சாரால். ஆஃப்டர் கேமரா நிறைய விஷயங்கள் வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லும்போது இப்போ இருக்கிற தலைமுறை எங்களுக்குலாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்கும். சரி, எப்படி இருந்த ஒரு மனுஷன், எப்படி இருந்த ஒரு நடிகர் அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி ஆஃப்டர் கேமரா சிவாஜி சாரை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டது ஏதாவது உண்டா? இந்த ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்னா சிவாஜி சார் நான் ஏற்கனவே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன் மறுபடியும். அவர் சிவாஜி சார் வந்து வாழ்க்கையில் அந்த அம்மா கமலா மாட்டெல்லாம் பேசும்போது, இந்த அவர் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஒரு வேர்டு சொல்லுவார். இந்த அம்மா மாமா காஃபி இருக்கு மாமா, மாமா இந்த ஃப்ளாஸ்கில் சூப் இருக்கு மாமா, மாமா 3 மணிக்கு இதை குடிக்கும் மாமா, 2 மத்தியானம் 11 மணிக்கு இதை குடிக்கும் மாமான்னு இன்னும் சொல்லுவார். அவர் கண்டுக்காமலே வருவார். அப்படி வருவார். அந்த டக்கு டோர் ஏற கதவு திறக்கும் போது அந்த அம்மா பார்ப்பேன், ஜாக்கிரதை இந்த விஷயம் லைட்டாக ஒரே வார்த்தை தான். இப்போ நான் ஒரு வாட்டி அந்த பிரபு சார் சிவாஜி சார் இறந்த பிறகு இறக்குற 10 வருஷம் கடைசி காலகட்டத்தில் அப்படி பேசியிருக்காரு. பிரபு சார் சொன்னார், பாரதி அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக ஒரு 4 வார்த்தை பேச கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த அம்மாட்ட போய் நான் பேசுகிறேன், அம்மா வணக்கம்மா, வாங்க தம்பி வாங்க வாங்க, ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறது, எல்லா விதின்னு ஒன்று இருக்கலாமா, கண்ணதாசன் சொன்ன மாதிரி பிறந்தவங்க எல்லாரும் வாழ்ந்தா அந்த மற்றவங்களுக்கு பூமியில் இடமே இல்லாமல் போய்டும்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம மறந்தானமாக ஆகணும். இல்லையா, இல்லை சிங்கம் போயிடுச்சு அந்த கோட்டையில் அந்த கூண்டுக்குள்ளே, நமக்கு வேலை இல்லையா, நம்மளும் இருக்கக்கூடாதுயா, போயிடணுயா, அதாயா மரியாதை. அப்படிலாம் சொல்லாதீங்க, குழந்தைங்க இருக்குது, மருமகன் இருக்கா, மகன் இருக்கான், பேரம்பேத்திங்கெல்லாம் இருக்காங்க,
அது ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இல்லை ஐயா, அவங்க ஷூட்டிங் போகையில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் காரில் ஏறும்போது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நினச்சி பார்க்குறேன் ஏன் சொன்னாங்கன்னு. எனக்கு அப்பவும் புரியலை. மகன்கிட்ட ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு, மருமகிட்ட ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. குழந்தைகிட்ட கிட்ஸுக்கிட்ட பேசினா என்ன பாட்டி போர் அடிக்கிற போ பாட்டி அப்படின்னு விரட்டுறாங்க. தரையை பார்த்து நடந்தால் கூட ஜாக்கிரதையாக பார்த்து நடக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் ஒன்றுலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த வார்த்தை. ஒரு பெரிய நம்மளுடைய பாதுகாப்பு போயிடுச்சு, நம்மளுடைய ஜாக்கிரதையும் எல்லாமே போனது மாதிரி தானே போயிடணும் ஐயா. அது மாதிரி ஒரு 3 மாதத்துக்குள்ள அவங்களும் இறந்துட்டாங்க. ஆமாம், அந்த வார்த்தை இப்பவும் அந்த குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ கல்யாணமாகி போகும்போதும் சரி, எங்கே போதும் ஜாக்கிரதை, அவ்வளோதான். இந்த ஒரே வார்த்தையில் எல்லாமே வாழ்க்கையே அடங்கிடும். எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி